அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் காவல்துறையை பற்றி திரைப்படங்களும் நிறைய தொலைக்காட்சி தொடர்களிலும் காவல்துறை பற்றி காட்டுகிறார்கள். ஆனால் அந்த காவல்துறையை ஒரு சரியான முறையில் அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்பே காவல்துறையை மிகவும் உயர்த்தி பிடித்து காவல்துறையை ஒரு நேர்மையான ஒரு துறையாக காட்டிய ஒரு திரைப்படம் ஒன்று இருக்கிறது. அதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் காண இருக்கிறோம். வாருங்கள் வீடியோவுக்குள். வாருங்கள், பாருங்கள், பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்தினால் என்னுடைய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். காவல்துறையில் கம்பீரமான ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை காட்டிய ஒரு படம், அந்த படம்தான் சிவாஜியினுடைய தங்கப்பதக்கம். இந்த தங்கப்பதக்கம் உருவானது எப்படி? நடிகரும் துக்ளக் இதழ் ஆசிரியருமான சோ அவர்கள் தன்னுடைய அலுவலகத்திற்கு ஒரு நாள் அரை மணி நேரம் தாமதமாக தனது அலுவலகம் வந்த காரணத்தினால் உருவான கதைதான் இந்த தங்கப்பதக்கம். அது எப்படின்னு சொல்கிறேன். 1974ஆம் ஆண்டு மாதவன் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தங்கப்பதக்கம். 50 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் இன்றும் தங்கப்பதக்கத்தின் அந்த படத்தினுடைய தாக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படத்திற்கு கதை எழுதியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முள்ளும் மலரும் படத்தை இயக்கிய மகேந்திரன் அவர்கள். அவர் துக்ளக் இதழ் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தார். ஒரு நாள் துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் தன்னுடைய அலுவலகத்திற்கு வழக்கமாக வர வேண்டிய நேரத்தை விட அரை மணி நேரம் தாமதமாக வந்த காரணத்தினால் மகேந்திரன் இந்த கதை எழுத வேண்டிய ஒரு சூழல் உருவானது. அப்படி அவர் எழுதிய கதைதான் தங்கப்பதக்கம். அலுவலகத்திற்கு காலை 7 மணிக்கே வந்த மகேந்திரன் அவர்கள் செய்தித்தாள்களை புரட்டி கொண்டிருந்தார். அப்படி புரட்டி கொண்டிருக்கும் போது ஒரு ஆங்கில படத்தினுடைய விளம்பரம் அவருடைய கண்ணில் பட்டது. அதில் ஒரு காவல் அதிகாரி, அவர் ஒரு கண்ணை இழந்து, ஒரு கண் கிடையாது, ஒரு கண் பார்வை கிடையாது, கையில் துப்பாக்கியுடன் இருப்பது போல் இருந்தது. அதை பார்த்த மகேந்திரன் அவர்களுக்கு தோன்றியது ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. அதுதான் தங்கப்பதக்கம். இந்த மாதிரி ஒரு காவல் அதிகாரி குதிரையில் ஒரு கண்ணை இழந்து துப்பாக்கியோடு இருப்பதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு இமேஜினேஷன். இந்த காவல் அதிகாரி கொள்ளையர்களையோ வேறு யாரையோ பிடிக்கும்போது அதனால் அந்த கண் போயிருக்கலாம் அவருக்கு என்று நினைத்து தன்னுடைய கற்பனையை விரிவுபடுத்தினார். அப்படி அவர் தன்னுடைய கதையை உருவாக்கி கொண்டிருந்த போது ஒரு நாள் துக்ளக் அலுவலகம் வந்த நடிகர் செந்தாமரை மற்றும் கண்ணன் அவர்கள் இருவரும் துக்ளக் ஆசிரியர் சோவை தான் பார்க்க வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சோ அரை மணி நேரம் தாமதமாக வந்த காரணத்தினால் மகேந்திரன் 7 மணிக்கே அங்கு அலுவலகத்திற்கு வந்த காரணத்தினால் மகேந்திரனிடம் ஒரு கதை ஒன்று எங்களுக்கு எழுதி தருமாறு அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். மகேந்திரன் அவர்கள் இந்த காவல் அதிகாரியினுடைய ஒன்லைன் ஸ்டோரியை அவர்களிடம் கொஞ்சம் விரிவாக, அதாவது ஒரு நேர்மறையான போலீஸ் அதிகாரி மற்றும் அவருடைய மகனுக்கும் இடையே நடந்த போராட்டம் பற்றிய கதையை சொல்ல அவர்களுக்கு அது பிடித்து போக அந்த கதையையே எழுதி தரும்படி மகேந்திரனிடம் கேட்க அப்படி உருவானதுதான் தங்கப்பதக்கம். முதலில் இந்த தங்கப்பதக்கம் 2இல் 1 என்ற பெயரில் நாடகமாக செந்தாமரை கதாநாயகனாக நடிக்க கண்ணன் அவர்கள் இயக்கினார். அந்த நாடகத்தை
சிவாஜி கணேசன் அவர்கள் பார்த்து அது பிடித்து போக சிவாஜி நாடக சபா மூலம் அந்த நாடகத்தை 100 நாட்கள் வெற்றிகரமாக அந்த நாடகத்தை அவர் நடத்தினார். அதுதான் பின்னாளில் அது தங்கப்பதக்கம் என்ற பெயரில் சிவாஜி நடிப்பில் வெளியாகி பலத்த வரவேற்பை பெற்றது. இதுக்கு காரணம் என்னன்னா, துக்ளக் ஆசிரியர் ஷோ அரை மணி நேரம் தாமதமாக வந்ததால் மகேந்திரன் கதை உருவாக்கத்தில் தயாரானதுதான் இந்த தங்கப்பதக்கம். 1974 ஆண்டு பி. மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த தங்கப்பதக்கம் இன்று 50 ஆண்டுகள் கடந்தும் காலத்தால் அழியாத காவியமாக இருந்து வருகிறது. ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி ஒரு படத்தை சொல்ல வேண்டுமென்றால் முதலில் நினைவுக்கு வருவது தங்கப்பதக்கம். அப்படி அந்த காவல்துறையை உயர்த்தி பிடித்த ஒரு படம் தங்கப்பதக்கம். காவல்துறை அதிகாரி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அளவில் சிவாஜியின் மிடுக்கான கம்பீரமான மிரள வைக்கும் நடிப்பு. அதை பார்த்து தான் அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த காவல்துறை அதிகாரி சிவாஜியை முன்மாதிரியாக வைத்துத்தான் பல படங்கள் அதற்கு பிறகு வெளிவந்தது. அவருடைய மனைவியாக KR விஜயா, தந்தையை சிவாஜியை அவமானப்படுத்தும் மகனாக ஸ்ரீகாந்த். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம், எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படத்தினுடைய வெற்றி எப்படி கொண்டாடப்பட்டது என்று தெரியுமா? உலகம் சுற்றும் திருவிழா போல கூட்டம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு. அப்படி அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கையில் சிவாஜி ரசிகர்கள், நமக்கு சிவாஜி நடித்து ஒரு படம் நல்ல விதமாக ஒரு வெற்றியை கொண்டாடும் விதமாக ஒரு படம் வரவில்லை என்ற ஏக்கத்தில் அப்போது இருந்தார்கள். உலக சுற்று வாலிபன் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது சிவாஜி ரசிகர்களிடம். உடனே அப்போது வெளிவந்த படம்தான் ஒரு வருடம் கழித்து, உலக சுற்று வாலிபன் வெளிவந்து ஒரு வருடம் கழித்து வந்த படம் தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கம் படம் அப்போது 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு வசூலை அள்ளி கொடுத்தது. அதன் பின்னர் தயாரிக்கப்பட்ட பாரதி ராஜாவின் இயக்கத்தில் தயாரிக்கப்பட்ட 16 வயது நிலை படத்தின் தயாரிப்பு செலவு, அதனுடைய மொத்த பட்ஜெட்டே 4.25 லட்சம் தான் 16 வயதினுடைய தயாரிப்பு செலவு. ஆனால் தங்கப்பதக்கம் 5 லட்சம் லாபத்தையே சம்பாதித்து கொடுத்து விட்டது. காவல்துறை பற்றிய படங்கள் தொலைக்காட்சி தொடர்களில், திரைப்படங்களில் அந்த துறையை பற்றி அவ்வளவாக உயர்த்தி சொன்னதில்லை. ஆனால் 50 வருடங்களுக்கு முன்பே காவல்துறை அதிகாரியை உயர்வாக, கண்ணியமாக, கம்பீரமாக, கௌரவமாக, நேர்மையாக, நியாயமாக, நீதியை நிலைநாட்டுவதில் பாரபட்சம் இல்லாமல், தன் மகனாக இருந்தாலும் தயவுதாட்சண்யம் காட்டாமல் இருந்த SP சௌத்ரி என்ற ஒரு நேர்மையான, திறமையான அதிகாரியை காட்டிய முதல் படம் தங்கப்பதக்கம். ஆமாம், அது மாதிரி SP சௌத்ரினா அவர் ஒரு காவல் அதிகாரியை முன்மாதிரியாக வைத்து கொண்டு அதை போன்று அவர் அந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். தங்கப்பதக்கம் பற்றிய சுவையான தகவல்கள் சில இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு நிதி திரட்ட 2 1 என்ற நாடகத்தை அரங்கேற்றி அதில் கிடைத்த நிதியை தியாகசீலர் கக்கனிடம் வழங்கினார் சிவாஜி கணேசன். அது மட்டுமன்றி ரசிகர் ஒருவர் தனக்கு அன்பளிப்பாக வழங்கிய தங்கச் சங்கிலியை அதையும் விற்று அந்த பணத்தையும் கட்சிக்கு கொடுத்தார். தங்கப்பதக்கம் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் சிவாஜி கணேசனுடைய மதுரை மாவட்ட ரசிகர் மன்றம் சார்பில் சைக்கிள் ஊர்வலம் நடந்தது. 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்து கொண்டார்கள். மேலமாசி வீதியில் தொடங்கி சென்ட்ரல் சினிமாஸ் வரை ஊர்வலம் நடந்தது. இந்த தங்கப்பதக்கம் படத்தில் தந்தை மகன் இருவருக்கும் இடையே உள்ள மோதல்களை மிகவும் நேர்த்தியாக காட்டியிருப்பார் மாதவன். இதில் ஒரு காட்சி, சிறுவயதில் மகனை தூங்க வைக்க ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்ற பாடலை சிவாஜி கணேசன் பாடுவார். இறுதியாக மகன் இறந்தபோது தன் மடியில் அவரை வைத்து
பாடும் அதே பாடலை மீண்டும் பாடுவார், அந்த ட்விங்கிள் ட்விங்கிள். அப்போ அந்த பாட்டை அப்போ சொல்கிறப்பையும் அந்த பாட்டு சிவாஜி சொல்லும்போது அவருடைய இது எப்படி இருக்கும், தொனி எப்படி இருக்கும். அவர் இறுதியாக அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாடலை பாடும்போது அந்த திரையரங்கமே அமைதியாக அப்படியே நிசப்தமாக அந்த மாதிரி ஒரு சோகம் ததும்பும் அந்த இடத்தில். அப்படிப்பட்ட ஒரு உருக்கமான காட்சி அது. கேஆர் விஜயா, பிரமீளா, ஸ்ரீகாந்த், சோ மனோகரமா அவர்கள் அனைவரும் தம்முடைய பங்கை சிறந்த முறையில் நடித்திருக்கிறார்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனுடைய பாடல்கள் சுமை தாங்கி சாய்ந்தார் நல்லதொரு குடும்பம், சோதனை மேல் சோதனை, இந்த மாதிரி பாடல்கள் இன்றளவும் பிரபலமான ஒரு பாடல்கள். எஸ்பி சௌத்ரி கதாபாத்திரத்தில் கனகச்சிதமாக கம்பீரமாக பொருந்தினார் சிவாஜி கணேசன். அவருடையதே அதுதானே, அப்படியே அந்த கேரக்டரை உள்வாங்கி கேரக்டராகவே மாறிவிடும் குணம் சிவாஜியுடையது. வெள்ளி விழா கண்ட தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கத்தினுடைய கதை பெற்ற மகனை கொன்ற படம் அல்ல அது. ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி தன் பணியின் மீது பற்று வைத்த காரணத்தினால் தன் மகனையே பலி கொடுத்த ஒரு படம், நீதிக்கான படம். அதற்காகத்தான் அவருக்கு இறுதி காட்சியில் தங்கப்பதக்கம் பரிசாக வழங்கப்பட்டது என்று கூறி தங்கப்பதக்கத்தின் தகவல்கள் இத்துடன் இந்த வீடியோவில் நிறைவு செய்கிறேன். இனி வரும் நாட்களில் அடுத்த வாரத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர். நன்றி, வணக்கம்.